ஹாய் நண்பா, நம்ம இப்போ தோட்டத்திலே போய் தேங்காய் வாங்க போகிறோம். நம்ம ஏரியூர்லேருந்து தண்டாக்கு தான் போக போகிறோம். ஒரு 4 கிலோமீட்டர் தான். இந்த தோட்டத்தில் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மெத்தடில் இதை அமைச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையமா. ரொம்ப நாளாகவே இந்த தோட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் நண்பா. அதுக்கான டைம் இப்போ தான். அதனால் இப்போ கிளம்பலாமா நம்ம வண்டியில்? ஆமாம் நண்பா, ரொம்ப நாள் கழித்து நம்ம 2 வீலர் ஹீரோ ஹண்டாவில் தான் போக போகிறோம். எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு இப்போ இந்தியன் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு காற்றும் வண்டிக்கு அடிச்சுட்டு கிளம்பலாமா? அந்த தேங்காய் தோப்புக்கு போகிறதுக்கு எப்படி வழின்னா நம்ம ஏரியூர் வழியாக தான் போய் ஆகணும். ஏரியூர் போய் கூர்காம்பட்டி போய் அப்புறம் தண்டா போகணும். இப்போ நம்ம ஏரியூரை கிராஸ் பண்ணி ஏரியூர் ஹைஸ்கூல் பக்கத்தில் நம்ம வந்துட்டுருக்குறோம். ஏரியூர் ஹைஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் தான் நம்ம இப்போ போகணும். இந்த ரோடு தான் நண்பா அந்த ரோடு. இதே ரோட்டில் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருந்தோம்னா கூர்காம்பட்டி வந்து அடைஞ்சிருவோம். அப்புறம் கூர்காம்பட்டியும் தாண்டி இதே ரோட்டில் போயிட்டே இருந்தோம்னா தண்டா வந்துடும். தண்டாலேருந்து ஒரு மண் ரோடு கட் ஆகும் ரைட் சைடில். அந்த மண் ரோடில் கடைசி வரைக்கும் போனோம்னா இந்த எண்டில் தான் இருக்குது இந்த ஃபார்ம் ஹவுஸு. எப்படியோ நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே வந்தாச்சு. வண்டியை உள்ளே நிறுத்திட்டு ஃபார்ம் ஹவுஸை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தேக்கு மரங்களுக்கும் தென்னை மரங்களுக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு நெட்டு. ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போகிறப்பயே அப்படியே ஊட்டியோட ஃபீல் வருது. ரொம்ப குழுன்னு காற்றும் அந்த நெல்லும் சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இந்த தோட்டத்தில் எலுமிச்சை மரங்களும் ஆரஞ்சு பழமும் மலை நெல்லிக்காவும் அப்புறம் கொய்யா பழம்னு சொல்லி நிறையா வகையான மரங்களும் வச்சுருக்காங்க நடுவில். அப்புறம் புதுசாக தேங்காய் கன்று எல்லாமே முளைப்பு போட்டு இவங்களே பதையம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த குட்டி தேங்காய் கன்று எல்லாத்தையும் எங்கெங்கே தேங்காய் மரங்கள் வரலையோ இல்லை இறந்துருச்சோ அந்த இடத்துல வச்சிடுறாங்க. ஐடி ஊழியர் விவசாயத்தில் ஈடுபடுகிறார். ஆமாம் நண்பா, இவரோட ஃபார்ம் ஹவுஸை தான் இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருந்தோம். இவர் தோட்டத்தில் ஏதோ இலையெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காரு. இந்த இலையெல்லாமே ஆடுங்களுக்கு தீவனமாக கொண்டு வர்றாரு போல். அப்புறம் இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸ், சின்ன ஃபார்ம் ஹவுஸ். இந்த சின்ன ஃபார்ம் ஹவுஸ்லேயும் சுற்றி எத்தனை மிருக ஜீவன்கள் இங்கே வளர்த்துறாங்க தெரியுமா? நாட்டுக்கோழி நிறையாவே வளர்த்துறாங்க. அப்புறம் செம்மறி ஆடுகள் ஒரு 6 வளர்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த குட்டி தேக்கு மரங்கள் அப்புறம் மாங்காய் மரம்லாம் இவங்களாவே பதையம் போட்டது. அப்புறம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் கூட இருக்குது. இங்கே 2-3 பூனைக்குட்டி இருக்குது, நாய்க்குட்டி ஒரு 2 இருக்குது. நம்ம வந்த நேரம் அவருக்கு ரொம்பவே வேலை அதிகமாக இருக்குது போல். இந்த ஐடி ஊழியர் வந்து இப்போ ஆடுங்களுக்கெல்லாம் தீவனம் கொண்டு வந்து போட்டார். இப்போ தேங்காயெல்லாம் தோப்பில் எங்கே கீழே விழுந்திருக்கோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. இவங்களோட ஆடுங்க எல்லாமே இப்போ மேய்ச்சலுக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. இவங்களோட தோட்டத்துக்கு பின்னாடியே ஒரு பெரிய மலையெல்லாம் இருக்குது. இந்த மலையில தான் ஆடுங்களை மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போவாங்களாம். இந்த கேட் வழியாக தான் கொண்டு வரதுன்னு சொல்லி தோட்டத்துக்கு பின்புறத்தில் ஒரு சின்ன கேட் வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த பின்னாடி கேட் வழியாக நாங்களும் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே ஒரு சூப்பரான பழம் ஒன்று பழுக்க போகுது. செடிக்கு பேர் கள்ளி செடின்னு சொல்லுவாங்க. இந்த கள்ளி செடியில் வந்து அழகாக பூ பூத்து சிவப்பாக ஒரு பழம் வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு முள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க நண்பா. அவர்கிட்ட இந்த ஃபார்ம் ஹவுஸ் எப்படி உருவாக்குனீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவாக எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவருக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வேலையாக இருக்கிறதுனால நம்மளால் அவர்கிட்ட பேச முடியல. அதனால நம்ம வந்துட்டோம். அவருக்கு ஒரு உதவியாக நம்மளும் அவருக்காக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ஃபார்ம் ஹவுஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டேன். குட்டிங்களுக்காக பண்ணைக்கீரையை அறுத்துட்டு இருந்தார். ஒரு பூ கொஞ்சம் பிச்சுட்டு இருந்தேன்ல, அது ஒரு கீரை நண்பா. அந்த கீரையோட பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எதுக்காக நான் அந்த பூவை பறிச்சுட்டு போகிறேன்னா அதில் விதை இருக்கும், நல்லா காய வச்சு நம்ம அந்த கீரையை நம்ம கார்டனில் போடலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த ஏரியாவில் நிறைய ஆவரம் பூ இருந்துச்சு. அந்த ஆவரம் பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக நம்மளோட அரப்பில் கொஞ்சம் கலந்துக்கலாம் காய வச்சு அரைச்சி. அப்புறம் இந்த ஆவரம் பூ நிறைய மருத்துவ குணம் உள்ளது. அதனால இந்த ஆவரம் பூவை காய வச்சு தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துடலாம். அப்புறம் மீண்டும் தோட்டத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் நிறைய பூச்செடிகள்லாம் இருந்துச்சு. சின்ன செடியிலேயே இப்போ அழகழகாக பூ பூத்துருந்துச்சு. அப்புறம் என்ன, நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தோடனே எதுக்காக வந்தோம், தேங்காய் அறுவடை பண்ணதான். அதனால தேங்காய் மரத்தெல்லாம் தேக்கு மரத்தில் எறும்பு போயிட்டு வர்றது எவ்வளோ கிளியராக தெரியுது. அப்புறம் இந்த தேங்காய் தோப்பில் கீழே கடந்த தேங்காய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்த தேங்காய் எல்லாத்தையும் உரிச்சு தரேன்னு சொல்லிட்டு இந்த ஐடி ஊழியர் உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி தேங்காய் மட்டையெல்லாம் உரிக்கிறாருன்னு பார்த்துட்டு அடுத்தது நானும் உரிக்க போகிறேன். அப்புறம் இந்த தேங்காய் மட்டையெல்லாம் உரித்து வேஸ்ட் பண்ணுறதில்ல, அவங்க மக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு குழி நோண்டி எல்லா தேங்காய் மட்டையும் போட்டுடுறாங்க. தேங்காவை சேல்ஸ் பண்ணிடுறாங்க. நமக்காக தேங்காய் மட்டையெல்லாம் உரிச்சிட்ருக்காரு. அவர் உரித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் இந்த தோட்டத்தை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்டேன். கிணத்துலேருந்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் மூலிமா இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. இந்த தோட்டம் மொத்த அளவு வந்து 3 ஏக்கராக இருக்குது.
இந்த தோட்டத்தை வாங்குறப்ப கிணத்துல தண்ணி இல்லாதனால கிணத்த மூடி இருந்தாங்க. இப்போ 3 போர் போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கிணறு புதுசாக வெட்டின கிணறு தான் இது. புது கிணறுங்கிறனால தண்ணி சும்மா பச்சை பச்சைன்னு தெளிவாக இருக்குது. இந்த தண்ணியை பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த கிறிஸ்டன் கிளியர்னு சொல்லுவாங்களே அதுக்கான அர்த்தம் நல்லாவே புரிஞ்சிச்சு. இந்த கிணறை உருவாக்குறதுக்கு முன்னாடி போர் மூலியமாக தான் டேரெக்டாக ட்ரிப் இரிகேஷன் போவோம். இப்போ போர்லேருந்து கிணத்துக்கு டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கிணத்துலேருந்து டேரெக்டாக ட்ரிப் இரிகேஷன் மூலிமா போயிட்டுருக்குது. இங்கே ஒரு அத்தி மரத்தில் நிறைய காய் விட்டுருக்கிறத நான் அங்கேருந்து நோட் பண்ணேன். பக்கத்தில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பிஞ்சும் நிறையா இருந்துச்சு, பழங்களும் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த அத்தி பழங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நாட்டத்தி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மரத்தை சின்னதாக பார்த்துட்டு போனேன். இப்போ இது எவ்வளோ பெரிய மரமாகி காய் விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த தோட்டத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன வாய்க்கால் போயிட்டுருக்கு, அதாவது பள்ளமாட்டம் அப்படின்னு சொன்னார். சரி அந்த பள்ளத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து காட்டு வழியாக போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இன்னொரு காடு அவரோடது முன்ன இருந்தது, இப்போ அந்த காட்டுக்கும் கூப்பிட்டு போனார். இந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறப்ப சூப்பரான வியூ. அங்கே ஒரு சின்ன டேம் இருக்கும் போல் தண்ணி தேக்கங்கள் நல்லாவே தெரியுது. அப்புறம் இந்த தோட்டத்தை சுற்றியும் நிறைய மலைகள் எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக ரசிச்சுட்டு அப்புறம் நானும் அவரும் அவர் தோட்டத்துக்கு மீண்டு வரதுக்காக கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். இந்த மலை அவர் இருக்கிற தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலை தான். நாங்கள் இருக்கிற மலையிலேருந்து பார்க்குறப்ப அங்கே ஒரு பெரிய மலை தெரியுதுல்ல, அதுதான் ஒகேனக்கல் நீரோடை அப்படியே நாகமரம் வழியாக போகிறது. அப்புறம் நிறைய தோட்டங்கள் வழியாக நாங்கள் கடந்து வந்துட்டுருக்கப்போ தான் நிறைய பார்த்தோம் புது புது செடிகளை, வேலி பருத்தி, அப்புறம் முடக்கத்தான் கீரைன்னு சொல்லி இங்கெல்லாம் கொத்து கொத்தாக ஒரு பொதாராட்டம் இருக்குது. அப்புறம் இவர் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நீரோடையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே பார்த்தா தான் அழகாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அந்த நீரோடையில் நண்டுகளும் மீன்களும் நிறையா இருக்குதுன்னு சொன்னார். நம்ம வந்த நேரமாக பார்த்து அவருக்கு ரொம்ப பிஸியான ஒர்க்காக இருக்குது. ஆடுங்களை பார்க்கணும், அப்புறம் அவரோட தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லிட்டு பிஸி ஆகிட்டார். இந்த பள்ளத்தில் மீன் பிடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாமே வீணாக போயிடுச்சு அவரோட வேலையின் நிமித்தமாக. அவர் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மீண்டும் இந்த தோட்டத்துக்கு வரப்போகிறோம். இன்னும் டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவில் பார்க்கலாமா?